ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு பொங்கல். நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது பொங்கல் நம்ம அடிக்கடி வீட்டில் செய்வோம். ஆனால் எப்போ செஞ்சாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும் நேரம். ஆனால் இல்லைனா ஒரு சில நேரங்களில் பொங்கல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நம்ம எப்படி கரெக்டான மெத்தடில் செஞ்சால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் நல்லா நிரப்பி பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்போது அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக தண்ணி முதல்ல அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பொங்கல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸுக்கு 4 பங்கு வீதம் நான் 6 கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு நான் இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வேக வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் வேக வச்சிடக்கூடாது. மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு 4 விசில் விடுற அளவுக்கு வேக வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இது அதுவாக ஏர் ஃபுல்லாக கம்மியாகிற அளவுக்கு இருக்கட்டும், ஓரமாக வச்சுருங்க. அதுவாக ரிலீஸ் ஆனால் தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம அர்ஜென்ட் பட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கங்கே தண்ணி நீர் கொத்த மாதிரி இருக்கும். இப்போது ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். நெய் விருப்பம் இருந்தால் இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, நான் மோஸ்ட்லி பொங்கல் செய்யும் பொழுது முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது நமக்கு நிறையா முந்திரி கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 டீஸ்பூன் போல் மிளகு வெடிக்கும் பொரியும் பொழுது, அதனால் நான் கடைசியாக தாளிக்கிறேன். மிளகு போட்டோனையும் ஸ்டவ்வை நல்லா பாத்திரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது வெடித்து தானாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப நம்ம பருப்பெல்லாம் கடைவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விடாமல் நல்லா பூ போல் மேலும் கீழுமா நம்ம சேர்த்த அந்த இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பூ போல் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு இப்போது சூட்டில் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் ஆறுனுச்சுன்னா நல்லா கெட்டியாகும். இது சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்போ நமக்கு ரொம்பவே வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் பொங்கல். கொஞ்சம் லேட்டாக நல்லா கெட்டியாகிடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அரிசியும் பருப்பும் சம அளவில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பருப்பு சம அளவில் எடுத்தால் சீக்கிரமே ரொம்ப ஹார்டாகிடும், திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் பருப்பு நம்ம பாதி அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.